அவர் பகலில் படுத்து தூங்கிட்டு கனவு கண்டுக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி பகல் கனவு அது எப்படி அவர் போடுவார்? இது ரொம்ப ரொம்ப இது அதிகபட்சமான ஒரு கனவு அவருக்கு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்றும் இல்லை, ஜீரோ சார். ஏதாவது திருத்தம் ஏதாவது இருக்கா? ஒட்டு மொத்தமாக நான் திருக்குறள் சொல்லிட்டேன், அது பிரகாரம் நடக்கிறேன்னு சொல்கிற. என்ன நடந்திருக்கிற இது வரைக்கும்? செங்கடி சாவடி அடிக்கிறானோ ஏதாவது கேட்டிருக்கியா? உன்னை சிபிஐ அது இதுன்னு போட்டு உன்னை வாட்டி வதைக்கிறாங்க. ஏதாவது மறுப்பு சொல்லியிருக்கியா? கருத்து சொல்லியிருக்கியா? வாயே திறக்க ஊமக்கொட்டை மாதிரி இருக்க. அப்புறம் எப்படி என்னது பிஜேபி? அது சொன்னால் போருமா? இப்போ நான் அடித்தேன்னா நான் அடித்தேன்னு சொல்லக்கூடாதா? நீ சிபிஐ விசாரணைக்கு போனல, என்ன நடந்ததுன்னு சொன்னிய மக்கள்கிட்ட? என்னை இப்படிலாம் கொடுமைப்படுத்தினாங்க, இல்லை என்னை இப்படி நல்லபடியாக நடத்தினாங்கன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சார், நடந்த விசாரணை வரைக்கும் என்னது நடந்ததுன்னு சொல்லணுமா வேணாமா? மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ பாட்ட சைலண்ட்டாக போய் சைலண்ட்டாகவே சிபிஐ விசாரணை 10 வருஷம் கழிச்சு முடியும், அப்போ சொல்லுவியா? ஜனங்க உன் ரசிகர்களுக்கு எப்படி தெரியுது? ஏன் நம்ம தலைவர் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியணும்ல அவங்களுக்கு. அதை நீ சொல்லணுமா சொல்லக்கூடாதா? எங்களுக்கு சொல்ல வேணாம், ஐயா மக்களுக்கு சொல்ல வேணாம், உன் ரசிகர்கள் சொல்லணுமா வேணாமா? இப்படிலாம் சிபிஐ என்ன பண்ணுறாங்க, நல்லது செய்கிறாங்க கெட்டது செய்கிறாங்க, என்ன வாட்டி வதைக்கிறாங்க, இல்லை இதை நல்ல முறையில் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லணுமா வேணாமா? எதையும் சொல்லல, எதுவுமே சொல்லாமல் சிஎம் வந்து விசிலுக்கு தான் ஓட்டு போடுவார்னு சொன்னாங்க. இது எவ்வளோ